ஏன் இந்த மாதிரி இதான் செரிகல்ச்சர் யூனிட்டோட செட்டப்பா? ஆமா, இதான் செரிகல்ச்சர் யூனிட் செட்டப். இத பத்தி எனக்கு அவேர்னஸ் இல்லையே, கொஞ்சம் இத பத்தி சொல்றியா? ஓகே, பேசிக்ல சொல்றேன். இப்போ இந்த பில்டிங்கோட செட்டப் என்னன்னா 15x20 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பெட்டுக்கு சைஸ் பார்த்தோம்னா 10x5 செட்டப் பண்ணிருப்பாங்க. எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்குமா? ஆமா, எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும். இது 4 தான் வைக்கணுமா இல்ல அதுக்கு மேலே வைக்கலாமா? இல்ல, 4 தான் வைக்கணும். அதுக்கு மேல வச்சா ஹீட்டால அஃபெக்ட் ஆனால அது ஈஸியா டேமேஜ் ஆயிடும். அப்படி ஒரு ரூஃப் வந்துட்டு நம்ம ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணா நம்ம 4 கூட வச்சுக்கலாம். அப்ப ஹீட்டுக்காக தான் நம்ம இது வந்து 4 வச்சிருக்கோம், அதுக்கு மேலே வைக்கலாம். ரூஃப் மேல கொஞ்சம் ஹைட்டா இது பண்ணோம்னா மேல கூட வச்சுக்கலாம். நான் இந்த ரூஃப்க்கு இவ்வளவுதான் வைக்கணும், 4 தான் வைக்கணும். சரி, இந்த பத்தி ஹீட் பத்தி சொன்னேன். இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் மேல 2 சைடு வந்துட்டு ஃபேன் வச்சிருப்போம். அது இல்லாம இதை வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடாது. அதனாலதான் வந்துட்டு இங்க 4 சைடுமே வந்துட்டு நெட் வச்சு கவர் பண்ணிருப்போம். சோ வந்துட்டு மெயினா நெட் எதுக்குன்னா உள்ள வந்துட்டு வென்டிலேஷன் வரணும், ஏர் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்செக்ட் எதுவும் உள்ள வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் நெட் வச்சு கவர் பண்ணிருப்போம். அப்ப நம்ம வென்டிலேஷனுக்காக அந்த நெட் எல்லாம் யூஸ் பண்றோம். ஆமா. ஒரு பேட்சுக்கு எவ்வளவு சிங்க்லாம் வைப்பாங்க? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு வந்து சாக்கின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு 150 to 200 சாக்கீஸ் வந்துட்டு இந்த பெட்ல அங்க இருந்து இது வரைக்கும் 150 to 200 வைப்போம். ஒரு இந்த பெட் சைஸ பொறுத்து தான் நம்ம வைக்கிற லாபமும் இருக்கா? நம்ம வைக்கிற சாக்கியும் அதை பொறுத்து தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாரும் வந்து நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, நெட் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா வந்துட்டு இப்ப நியூஸ் பேப்பர் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பேட்ச்க்கும் மாத்திட்டே இருக்குன்னா வந்துட்டு நம்ம காஸ்ட் இதுவா இருக்காது, அது ஈஸியா டேமேஜ் ஆயிடும். நெட் யூஸ் பண்றதுனால என்னன்னா இப்ப வந்து 10 இயர்ஸா இது வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பேட்சுக்கு வந்துட்டு 2 times மட்டும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு இதே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்சுக்கு. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி? நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த நெட் வந்து மெயின்லி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்ம வந்துட்டு 2 times வந்துட்டு ஒவ்வொரு பேட்சுக்கு வந்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம். சோ வந்துட்டு அதான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேட்ச் சொல்றல, அது எத்தனை நாளைக்கு வைப்பாங்க? இப்போ ஒரு பேட்ச் வந்துட்டு 22 daysல வந்துட்டு அது மெச்சூர் ஆயிடும். மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அது நமக்கு எப்படி தெரியும்னா, இப்போ இந்த சில்க்வார்ம் இருக்குல்ல, இது வந்துட்டு என்னன்னா இதோட தலை மட்டும் வந்துட்டு தனியா அப்படி தூக்கி நிக்கும். அந்த தலை அந்த மாதிரி தூக்கி நின்னுச்சுன்னா அது வந்துட்டு கக்கூன் ஃபார்மேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேல வந்துட்டு மாண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருவாங்க. அது வச்ச உடனே வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த சில்க்வார்ம்ல அதுல போய் வந்துட்டு கக்கூன் வந்து ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஒரு பேட்சுக்கு அப்புறம் வந்துட்டு என்னன்னா ஒரு 10 days கேப் விட்டுறணும். 10 days கேப் விட்டுட்டு தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வைக்கணும். இதுல ஏதாச்சும் பெஸ்ட் தொல்லை இருக்கா? ஆமா, இதுல வந்துட்டு என்ன மெயினா வந்துட்டு ஆண்ட் வரும். ஆண்ட்டுக்காக என்ன யூஸ் பண்றோம்னா ஜம்ப்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவோம், அந்த பில்டிங்கோட கார்னர்ல வந்துட்டு தண்ணி வச்சிரும். தண்ணி வரும்போது கண்ட்ரோல் பண்றோம். அப்புறம் ஹவுஸ் ஃபுல்ல எல்லாம் வந்துச்சுன்னா நார்மலா நெட் போட்டுருக்கோம், அது மூலம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, இது மார்க்கெட்டிங் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பண்றாங்க? மார்க்கெட்டிங் வந்துட்டு அவ்வளவு பெரிய இது இல்ல, வந்துட்டு பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு தர்மபுரியில வந்துட்டு மார்க்கெட் இருக்கு, அங்க பண்ணிக்கலாம். அப்புறம் கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், சேலம் அந்த இடத்துலயும் மார்க்கெட் இருக்கு, அங்கேயும் போய் பாத்துக்கலாம். இப்போ ஈல்டு பத்தி எவ்வளவு, 1 கிலோ எவ்வளவு வரும்? அப்போ ஈல்டு வந்துட்டு 1 kg வந்து 600 வரைக்கும் போகும். இப்போ நம்ம ஒரு முன்னாடி ஒரு பேட்ச்க்கு எவ்வளவு போட்டோம்? 150 to 200 சாக்கி போட்டோமா. சோ ஈல்டு வந்துட்டு ஒரு 150 kg வரும் ஒரு பேட்ச்க்கு. கீழ இருக்க நெட் பத்தி சொன்னா, அப்ப இந்த நெட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? கீழ இருக்க நெட் வந்துட்டு நம்ம நார்மலா கிளீன் பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோமா. மேல இருக்க நெட் எதுக்குன்னா இப்போ வந்துட்டு கீழ இருக்க அந்த லார்வாலாம் என்ன ஆகும்னா இந்த ஃபீடுக்காக மேல சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துரும். சோ வந்து நம்ம நெட்டோட எடுக்கும்போது லார்வாலாம் எடுத்துட்டு கீழ இருக்கிறது வந்துட்டு இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணிப்போம். அதுக்காக தான் மெயினா இந்த நெட் யூஸ் பண்றது. அப்ப கிளீனிங் பர்பஸ்க்கு இந்த நெட் நம்ம யூஸ் பண்றோம். ஆமா. ஆமா, நீ சொல்றதெல்லாம் பார்த்து இந்த செட்டப்புக்கு ரொம்ப செலவாகும் போலயே. இல்ல, ஒரு 8 to 10 lakhs இருந்தாலே நார்மலா வந்துட்டு இந்த செட்டப் கிரியேட் பண்ணிடலாம். 8 to 10 lakhs-ஆ? கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குதா? ஆமா, 1.25 லட்சம் தராங்க. எல்லாம் ஓகே, பட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா இப்ப வந்துட்டு நம்ம 1 yearக்கே வந்துட்டு 12 பேட்ச் போடுறோம்ல, அப்ப நம்ம வந்து ஒரு 2 to 3 yearsலயே வந்துட்டு நீங்க கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸியா எடுத்துடலாம். இந்த மொத்த செட்டப்பே அப்ப 2 பேரால மேனேஜ் பண்ணிக்க முடியுமா லேபர்ஸ்? இல்ல, ஒரு 4 to 5 லேபர்ஸ் இருந்தாதான் வந்துட்டு மொத்தமா மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா மல்பரி வந்துட்டு கட் பண்ணிட்டு இங்க வந்து ஃபீடுக்குலாம் கொடுக்கணும். நம்ம 3 times ஃபீட் பண்றதுனால லேபர்ஸ் வந்துட்டு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். ஒரு 4 to 5 லேபர்ஸ் இருந்தாலே போதும். 3 timesனா எப்பப்போ ஃபீட் பண்றோம் நம்ம? மார்னிங் வந்துட்டு 5 o'clock ஃபீட் பண்ணும். ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 12:30 to 1 o'clock ஃபீட் பண்ணும். நைட் வந்துட்டு ஒரு 7 o'clock மேல ஃபீட் பண்ணா போதும். அவ்வளவுதானே? இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? பெருசா டவுட் எதுவும் இல்ல. ஆனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நானும் எங்க ஊர்ல போய் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இப்ப உங்க ஊர்ல போய் போட போறேன்னு சொன்னல, அங்க போயிட்டு உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம காலேஜ்ல வந்துட்டு ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாங்க. நீங்க வந்துட்டு அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பா. இதுக்கு மேல இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு
கோபிச்செட்டிப்பாளையம் பிளாக்.